விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. இப்போ சீமான் அதான் இளைஞர்கள் அதிகம் ஈர்க்கிறது, இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. நீங்கள் என்ன வழிகாட்ட போகிறீங்க? ஒரு சீரான வளர்ச்சியில் எப்படி கொண்டு போகிறீங்க? நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? நாங்கள் தான் படுகொலை செய்தோம், நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னா அப்போ அந்த இளைஞர்களுடைய உடைய வழிகாட்டுதல், உங்களை பார்வை வந்து என்ன வருது? ஒரு தலைவரோடு பேசலாமா? மக்களை ஈர்த்து இன்னைக்கு ஒரு 30-40 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, 8% அங்கீகாரம் வாங்கிட்டாங்க, வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த வாக்கு நிரந்தரமான வாக்கா? எத்தனை ஆண்டுகள் அந்த இளைஞர் பின்னாடி வருவாங்கிறது தான் கேள்வி. கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவரை பற்றி வந்து கேலி கிண்டல் இதெல்லாம் வந்து ஒரு தலைவரை வச்சு கண்டிக்கான. இப்போ விஜயும் புதுசாக வராரு, காங்கிரஸுக்கு ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தலாவோ தொய்வாவோ இருக்கும்னு நினைக்கலாமா? இது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன தீர்ப்பளிச்சாங்க அவருடைய விஷயத்தில்? ஸோ அந்த நிலைமை தான். இன்னொரு பக்கம் விஜய் ஒரு வேளை வந்தா காங்கிரஸ் பிளஸ் விஜய் பிளஸ் அதிமுக இப்படி கூட போகலாம். அதுல இரும்பு கோட்டை மாதிரி காங்கிரஸ் திமுக இருக்கு. இது அவ்வளோ ஈஸியாக வந்து அசைச்சு பார்க்க முடியாது. ரஞ்சித் வருஷம் திருமான்னு இப்போ கொஞ்ச நாள் போயிட்டு இருக்காங்க. கூட்டத்துக்கு ரஞ்சித்னா திருமா ஒரு அழைக்கலைன்னு இருந்தார். அதாவது ரஞ்சித் நேரடியாக அழைக்கல, ஒரு தம்பியை விட்டு தான் அழைச்சிருந்தாரு. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு நீதிங்கிறத தாண்டி இதில் யார் 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 ஸ்டாண்டுன்னு பார்க்குற நிலைமைக்கு ஒரு இடம் வந்திருக்கு. அது மக்களுக்காக பிரச்சனைனா போய் தான் ஆகணும். அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இந்த இஷ்யூவில் இப்போ திருமா வருஷம் ரஞ்சித்னு ஒரு முரண்பாடு வந்து நிற்கிறது. முரண்பாடு வரும், முரண்பாடு கலைஞ்சிரும், அவ்வளோதான். நீங்க யார் பக்கம் அப்ப? கார்த்தி சிதம்பரம் பேசுனதுல கூட்டணி நம்ம நிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இளைஞர்கள்லாம் வந்து பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார், அங்க போறாங்க, நம்ம அதை தடுத்து நிறுத்த வென்றெடுக்கணுன்ற ரீதியில இல்லை. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, தடுத்து நிறுத்த தேவையில்லை. சித்தாந்தத்தின் அடிப்படையில் யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அங்கே போவாங்க. நான் மூமெண்ட்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தேன். திமுகவில் மெம்பர் இல்லை, அண்ணா திமுகவில் இல்லை, பாமகவில் இல்லை, சொல்கிற மாதிரி பொது உடைமை கட்சியில் எங்கேயுமே உறுப்பினராக இல்லை. நான் அரசியல் கட்சியில் நான் ஒரு மூமெண்ட்லாம் வேலை பார்த்துறேன், தலித் மூமெண்ட்டில் அங்கங்கெல்லாம். எனக்கு ஏன் காங்கிரஸில் சேரணும் வந்து ராகுல் காந்தி மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே, இவர் தான் அந்த தேசத்துடைய முகமாக இருப்பார், குரலாக இருப்பார். எங்களை மாரி ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்களை மாரி பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் குரல் அவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தோம். இதுமாரி என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர் வர தயாராக இருக்காங்க. ஆனால் அரவணைக்க தயாராக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவளை மோட்டிவேட் பண்ணணும். ஒர்க்கர்ஸ், இளைஞர்கள் நம்பிக்கையோடு வரான்னா நம்முடைய முகம் வந்து நம்பிக்கையான முகமாக அவனுக்கு தெரியணும். யாரையும் ஏமாற்றிட முடியாது, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த முகம் நம்பிக்கையான முகம். ராகுல் காந்தி நான் வரேன், அவர் எங்களுடைய குரலாக இருப்பார், எங்களுடைய முகமாக இருப்பார்னு வராங்க. அப்போ அந்தந்த பகுதியில், கிராம பகுதியில், வட்டார பகுதியில், நகர பகுதியில், மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்கள அணைக்கணும், அரவணைக்கணும். அணைக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னா அப்போ அதை சரி பண்ணணும்ல. அதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ சீனியர்ஸ் அந்த இடத்துல வந்து நிற்பாங்களே, இவ்வளோ வருஷம் நான் கட்சியை குலைச்சவன், நான் 40 வருஷம் 50 வருஷமாக இருக்கேன், இல்லை என் பரம்பரையே காங்கிரஸ் பரம்பரை, இப்படியெல்லாம் வந்து நிற்பாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு தான் உரிய பதவி வேணும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அவங்கெல்லாம் எந்த கட்சிக்கும் போகாமல் இந்த கட்சி தான் எங்களுடைய கட்சின்னு இருக்காங்க. சில பேர் ஆக்ரோஷமாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, சில பேர் கட்சியில் இருக்கேன், நான் இதை விட்டு போக மாட்டேன், இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரமும் நாங்கள் கொடுப்போம். அவர்கள் விட்டுற மாட்டோம், அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். இல்லை, ஆனால் புதியவர்கள் உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி வரும்போது அதை எப்படி கொடுக்கலான்ற இடம் அந்த பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிந்தனை, என்னுடைய பார்வை எப்படின்னா, மாணவர் காங்கிரஸ் இருக்கு, நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யூனியன், NSK, அவங்க குழந்தைங்களை அதில் கொண்டு வரோம். ஓகே, கொஞ்சம் வயதாகனா யூத் காங்கிரஸ் இருக்கும், 34 வயசு வரைக்கும் இருக்கலாம். யூத் காங்கிரஸ் கொண்டு வரோம், அப்புறம் பேரன்பாடி கொண்டு வரோம். இப்போ நான் கூட எங்கள் மாவட்ட தலைவர்லாம் இருக்காங்க, ஏதாவது மாற்றம்னா நான் யாரையும் விட்டுற மாட்டேன். மாத்திரன்னா அவங்களுக்கு உரிய அங்கீகாரம், அவங்களுக்கு உள்ள மரியாதை, ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே, ஒரு பண்ணாதவங்களை என்ன பண்ண முடியும்? இது வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கான மக்களுக்கான கட்சி. இப்போ சீமான் அதான் இளைஞர்கள் அதிகம் ஈர்க்கிறது, இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டாங்க, அவருடைய இந்த வேகமான வளர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வளர்ச்சி என்பது சமமான வளர்ச்சியாக இருக்கணும்.
சமான வளர்ச்சின்னா இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன வழிகாட்ட போகிறீங்க, ஒரு சீரான வளர்ச்சியில் எப்படி கொண்டு போக போகிறீங்க, நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? ஒரு தலைவரை பார்த்து நாங்கள் தான் படுகொலை செய்தோம், நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னா அப்போ அந்த இளைஞர்களுடைய உங்களுடைய வழிகாட்டுதல், உங்களை பார்வை வந்து என்னவா இருக்குது? அவன் எங்கே போவான் அடுத்தது உங்கள்கிட்ட இருக்க இளைஞர்? ஒரு தலைவரோடு பேசலாமா? ஒரு தலைவர் நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? ஆனால் அந்த காவல்துறையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தது, வழக்கு போடல, கைது பண்ணல, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போ நான் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கேன், நான் அப்படி பேச முடியுமா? என்னாலேயே முடியும், நானும் இதை செய்வேன் அதை செய்வேன்னு. அது நாகரிகமாக? அது என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அவங்க? ஆனால் மக்களை ஈர்த்து இன்னைக்கு ஒரு 30-40 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, 8% அங்கீகாரம் வாங்கிட்டாங்க, வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல. நாளைக்கு தேவேந்திரன் கலடா சேனல் மூலிமா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம், நீங்களும் நாகரிகமாக குறைந்தபட்சம் ஒரு வாக்குகள் வாங்குங்க. ஓகே. ஆஹா. ஆனால் இந்த வாக்கு நிரந்தரமான வாக்கா? எத்தனை ஆண்டுகள் இந்த வாக்குகள் உங்கள் பின்னாடி வரும்? எத்தனை ஆண்டுகள் இந்த இளைஞர் பின்னாடி வருவாங்கன்றது தான் கேள்வி. எவ்வளவோ கட்சிகள் இந்த தேசத்தில் தோன்றி இருக்கு, கட்சியெல்லாம் காணாம போயிடுச்சு. ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் 138-139 ஆண்டுகள் ஆகுது. இன்றைக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி கொடி பறந்து தானே இருக்கு, ஏதோ ஒரு மாநிலத்தில் ஆண்டுகள் தானே இருக்காங்க. சித்தாந்தம் வலிமையாக இருக்கணும். ஓகே. கோட்பாடு கொள்கை வலிமையாக இருக்கணும். நம்ம செஞ்ச மீன் குழம்பு சாப்பிட்டானே கொடுங்க. தேங்க்யூ. நம்ம செஞ்ச மீன் குழம்பு பாருங்கள், நல்லா புளிப்பாக உரப்பாக. தேவேந்திரன் வந்து எங்கள் கிராமத்தை மறக்கவே கூடாது, ஏன்னா உப்பு நிறைய போட்டிருக்கோம். ஓகே. உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கோம், புளியும் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம். தீவிரவாத பேச்செல்லாம் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. அது யார் பேசினாலும் ஓகே, அதை கடுமையாக எதிர்க்கிற இயக்கம் தான் காங்கிரஸ் பேர். அதில் நம்பிக்கையே கிடையாது. இன்னொரு பக்கம் நான் கேட்குறேன், கலைஞர் கருத்து மாற்றிற ஒரு கட்சிக்கும் இருக்கலாம். அவர் இன்னைக்கு வந்து நம்மோட உயிரோடு இல்லை, காலமாகிட்டார். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மூத்த அரசியல் தலைவர். அவரை பற்றி வந்து கேலி கிண்டல் இதெல்லாம் வந்து ஒரு தலைவரை வச்சுட்டு கண்டிக்க வேணாம், எழுந்து கண்டிச்சிருக்க வேண்டாம், ஏன் கண்டிக்கலாம்? தேங்க்யூ. இன்னொரு மாங்காய் என்ன? தேங்க்யூ, நல்லா இருக்கு. நன்றி நன்றி. இன்னொரு பக்கம்ண்ணே, விஜய் அவர் அந்த பணிகள்லாம் வேகப்படுத்திட்டு இருக்காங்க. மாநாட்டுக்கு இடம் தேடுற பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சேலம், மதுரை, திருச்சின்லாம் தகவல் வருது. இப்போ ஒரு புது கட்சி வரும்பொழுது அது காங்கிரஸுக்கு இன்னும், ஏன்னா திமுக வர்சஸ் காங்கிரஸ்ன்னு இருந்த நிலைமை எம்ஜிஆர் உடைஞ்சு போனதுக்கு பிறகு திமுக வர்சஸ் அதிமுகன்னு தான் மாறிச்சு. காங்கிரஸ் அங்கே இப்போ 3வது இடம் போனது தான். அதன் பிறகு இந்த மெயின் ஸ்ட்ரீம், ஐ மீன் அந்த டாப் 2க்குள்ளேயே வர்ற சுச்சுவேஷன் இல்லாத ஒரு நிலைமைக்கு போச்சு. இப்போ விஜயும் புதுசாக வராரு. அப்போ ஒரு புதியவர், ஒரு நடிகர், நிறைய ரசிகர்களை கொண்டவர், அவர் வர்றது அப்போ இது மறுபடியும் காங்கிரஸுக்கு ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தலாவோ தொய்வாவோ இருக்கும்னு நினைக்கலாமா? இது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அப்படி தான் சொன்னாங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவர் வந்து மாற்று கட்சி இவர் தான், ஆல்டர்னேட்டிவ். அவரும் அதை வச்சு தான் வந்தார். அவர் தான் திமுக அதிமுக ஆல்டர்னேட்டிவ். முதல் தேர்தலையே 10 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வாங்கினார், ஒரு 8 விழுக்காடு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சியாக வந்தார். ஆமாம், எதிர்கட்சி தலைவராக. அடுத்தது ஆளுங்கட்சியாக வந்திருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன தீர்ப்பளிச்சாங்க அவருடைய விஷயத்தில்? 2016 அவர் தலைமையில தான் கூட்டணி அமைஞ்சது, ஆனால் பெரிய வாக்குகள் வாங்க முடியல. ஸோ அந்த நிலைமை தான்றீங்களா மாற்றுன்னு வரவங்களோட? நம்ம யாரையும் நெகட்டிவாக பேச வேணாம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க, என்ன தீர்மானிச்சுக்கிறான்னு சொல்கிறேன். இப்போ எப்படி பார்க்க முடியுமா, விஜயகாந்துடைய பாப்புலாரிட்டி அந்த காலத்தில், இவருடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் உயர்ந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வச்சு கொஞ்சம் உயர்ந்தே இருக்கு. ஆனால் அது ஒரு 40 விழுக்காடு வாக்கு வாங்கி ஆட்சி அமைக்கும் இடத்துக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் 40-45 விழுக்காடு மக்கள் தயாராகிட்டாங்களா? அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது, முடிவு வர முடியாதுல்ல. ஓகே. ஆனால் இப்போ ஆந்திரா பார்க்கணும். ஆந்திர உதாரணம் இருக்குல்ல, பவன் கல்யாண் ஒரு ஆட்சியை மாற்றுறதுக்கு உதவியாக இருந்து இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டார்ல. அதை அப்படி பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, எதிர்ப்பலை பயங்கரமாக இருந்துச்சு அவர். யாருக்கு? ஜெகனுக்கு. ஒருவேளை பவன் கூட கூட்டணி இல்லைனாலும் இவர் ஜெயிச்சிருப்பாரு.
சந்திரபாபு. ஒன்ஸ் எதிர்ப்பலை வந்துருச்சுன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. அம்மையார் ஜெயலலிதா 91 முதலமைச்சர் ஆகுறாங்க, சுப்ரீமோ சீஃப் மினிஸ்டர் இந்த நேஷன். 96 பர்கூரில் தோக்குறாங்க. எப்படி ஒரு முதலமைச்சர் இவ்வளோ ஒரு சுப்ரீமோ லீடர் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் தோக்க முடியும்? சாதாரண சுகவனம் என்ற இளைஞர் அவரை வந்து தோல்வி அடைய செய்கிறார். அது மாதிரி நீங்கள் அரசியலில் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ தூரம் இவர் ட்ராவல் பண்ண போகிறாரு, இவரோட கொள்கை என்ன, இவரோட கோட்பாடு என்ன, இவரோட சித்தாந்தம் என்ன, மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஏற்றுக்குவாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ஒரு வேளை வந்தா, விஜய் ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் விசிகா ப்ளஸ் கம்யூனிஸ்டுகள் இப்படி கூட ஒரு வேளை கூட்டணி அமையலாம், அல்லது காங்கிரஸ் ப்ளஸ் விஜய் இப்படி கூட போகலாம், இல்லை காங்கிரஸ் ப்ளஸ் விஜய் ப்ளஸ் அதிமுக இப்படி கூட போகலாம். இப்படி அனுமானங்கள்லாம் வருது. இந்த அனுமானத்துக்கெல்லாம் நம்ம விடை சொல்ல முடியாது. என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்டாக்டாக கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணியை அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் பிரிக்க முடியாது. ஓகே, இரும்பு கோட்டை, எக் கோட்டைன்னு சொல்லுவாங்க, இரும்பு கோட்டை. அதே மாதிரி இரும்பு கோட்டை மாதிரி காங்கிரஸும் திமுகவும் இருக்கு. ஓகே, இது அவ்வளோ ஈஸியாக வந்து அசைச்சு பார்க்க முடியாது. எக்குறுதி கொண்ட கூட்டணி திமுக வாய்ப்பு வரும் பொழுது பெரிய சீட் ஷேரிங் நடக்கும். காங்கிரஸை வளர்த்துக்கிறதுக்கு அது பயன்படும்ல சார். இப்போ அதிமுக உடையோ இல்லை விஜய் உடையோ போய் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும், வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு உருவாகலாம். தொகுதியா ஒரு பாசிசத்தை வீழ்த்த வேண்டுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 10 தொகுதி 20 தொகுதி அதிகமாக கிடைக்குது, இல்லை 50 தொகுதி கிடைக்குது, இல்லை ஒரு கூட்டணி மந்திரி சபை கிடைக்குது அப்படின்னு கேட்டால் பாசிசத்தை விரட்ட விட தான் நாங்கள் குறியா இருக்கோம். தொகுதிகளும் பங்களிப்பு எப்போனா நாங்கள் எடுத்துக்குவோம். பாசிசத்தை வீழ்த்த வேண்டும், பாஜக வீழ்த்த வேண்டும், அந்த ஒத்த கருத்தில் திமுகவும் நாங்களும் இருக்கும், உறுதியாக இருக்கும். ஓகே சார், நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும். ரஞ்சித் வர்சஸ் திருமான்னு இப்போ கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு ரஞ்சித் அழைப்பு விடுத்து நீங்களும் கூட அதுக்கு அழைத்திருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஆனால் திருமா ஒரு அழைக்கலைன்னு இருந்தார். அதாவது ரஞ்சித் நேரடியாக அழைக்கல, ஒரு தம்பியை விட்டு தான் அழைச்சிருந்தாரு. ஸோ அந்த இஷ்யூவில் இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு நீதிங்கிறத தாண்டி இதில் யார் ஸ்டாண்டுன்னு பார்க்குற நிலைமைக்கு ஒரு இடம் வந்திருக்கு. அது ஒரு வார்த்தையில் அவங்களுக்குள்ளே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதோட பெருசாக அன்னையோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதை போய் உங்களை அழைச்சிருந்தாங்களா? என்ன கூப்பிட்டு என்னால் போக முடியல, எனக்கு வேற பணிகள் இருந்தது. இல்லை உங்களை நேரடியாக கூப்பிட்டுருந்தார் ரஞ்சித். இப்போ அவங்களுடைய தோழர்களை கூப்பிட்டாங்க, ரஞ்சித்தும் கூப்பிட்டாரு தொலைபேசியில். நான் போக முடியல. இந்த பக்கம் திரும்பவும் அப்படி அழைக்கல, ஒரு தோழர்கள் தான் வந்திருந்தாங்க அவருடைய. அப்படிதான். சரி, நான் என்ன சொல்றேங்க, அழைக்கிறது அழைக்காத பொறுத்து. ஒரு அழைப்பு வருது. இப்போ என்ன கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டத்தில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகைனாலும் நான் போகணும்னு நினைச்சா போவேன். ஓகே, காஸ்ட் அது மக்களுக்காக பிரச்சனைனா போய் தான் ஆகணும். நான் போவேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பார்வை, அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இவர் பேசினாரா பேசலையான்ட்டு என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு போக முடியாத ஒரு சூழல். நான் போல திமுகக்கு எதிரான ஒரு திசை திருப்பலுக்கான ஒரு விஷயமா அது நடந்துடலாம், ஏதாவது வேற வாய்ப்புகள் இருந்துடலாம் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அட்லீஸ்ட் ஒன்ஸ் பேசியிருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அப்படியான இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து எதிராக திருப்ப முடியாது. காரணம், காவல்துறை ரொம்ப நிதானமா ஸ்லோ அண்ட் ஸ்டடி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 90 விழுக்காடு வெற்றி கண்டிருக்காங்க. உண்மையான குற்றவாளிகள் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நெருங்கிட்டாங்க. இது பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றதை தான் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 1-2 பேரை கைது பண்ணா அந்த உண்மையை வெளியே தெரிய வரும்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்ஸ் கோயிங் ஆன் வெரி குட் ட்ராக், அது சொல்ல முடியாதனால. ஸோ அப்போ இந்த இஷ்யூவில் இப்போ திருமா வர்சஸ் ரஞ்சித்னு ஒரு முரண்பாடு வந்து நிற்கிறது. முரண்பாடு வரும், முரண்பாடு கலைஞ்சிரும், அவ்வளோதான். அதை அப்படிதான் பார்க்கணும். இது என்ன வந்து தீர்த்து பேசிக்கிறீங்க யார் பக்கம்? அப்போ 2 பேரும் எனக்கு 2 சகோதரர்கள் தான். ஓகே, 2 பேரும் கண்கள் மாதிரி தான். அது எந்த பக்கம் சரியா, ஒரு பக்கம் தவறு ஒரு பக்கம் சரினா கூட கூப்பிட்டு உட்காந்து சரி பண்ண வேண்டியதுதான் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, தப்பு புரிதல் உள்ளவங்க தான் 2 பேருமே. ஸோ நோ இஷ்யூஸ், அதை சரி பண்ணிடலாம். சரி பண்ணிடலாம். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.